ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு சின்ன அணில் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சின்னதாக இருந்தாலும் அதன் மனசு ரொம்ப பெரியது. அணில் தினமும் மரங்களுக்குள் ஓடி விளையாடும், பறவைகளோடு பேசும், மற்ற விலங்குகளுக்கு உதவும். ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. காட்டின் ஒரே நீர்த்தேக்கம் திடீரென்று காய்ந்து போனது. யானை ராஜா கவலையோடு சொன்னான், நீர் இல்லாமல் நாமெல்லாம் எப்படி வாழ முடியும்? குரங்கு சொன்னது, நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம்? முயல் பயந்தது, நான் ரொம்ப சின்னவன், என்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் சின்ன அணில் முன்னே வந்தது. நான் சின்னவள்தான், ஆனா ஒரு யோசனை இருக்கு. எல்லா விலங்குகளும் ஆச்சரியமாய் பார்த்தன. அணில் சொன்னது, மலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊற்று இருக்கு. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வாய்க்கால் வெட்டினா தண்ணி வரும். யானை ராஜா சிரித்தான், நீ ரொம்ப சின்னவளே, இது பெரிய வேலை. ஆனா அணில் விடவில்லை. நான் சின்னதா ஆரம்பிக்கிறேன், நீங்க எல்லாம் உதவினா பெரிய மாற்றம் வரும். அடுத்த நாள் காலை அணில் சின்ன குச்சியால் மண்ணை தோண்டியது. முயல் பார்த்து சொன்னது, அணில் முயற்சி செய்றா, நாமும் செய்யலாமே. முயலும் தோண்ட ஆரம்பித்தது. குரங்கும் குச்சிகள் கொண்டு வந்தது. யானை ராஜா தன் பெரிய தும்பிக்கையால் மண்ணை அகற்ற ஆரம்பித்தான். பறவைகள் மேலிருந்து வழிகாட்டின. சில மணி நேரத்துக்கு பிறகு சர சர தண்ணீரோட ஆரம்பித்தது. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியில் குதித்தன. யானை ராஜா அணிலிடம் வந்து சொன்னான், சின்ன அணிலே, நீ உடம்பில் சின்னவள், ஆனா உன் புத்தி ரொம்ப பெரியது. அணில் சிரித்துக்கொண்டே சொன்னது, ஒற்றுமை இருந்தா எதுவும் முடியாததில்ல. அந்த நாளிலிருந்து அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையோடு வாழ்ந்தன. சின்ன அணில் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. இந்த கதையின் நீதி, உடல் சின்னதாக இருந்தாலும் முயற்சியும் புத்தியும் பெரியதாக இருந்தால் பெரிய மாற்றம் செய்யலாம். ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு சின்ன அணில் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சின்னதாக இருந்தாலும் அதன் மனசு ரொம்ப பெரியது. அணில் தினமும் மரங்களுக்குள் ஓடி விளையாடும், பறவைகளோடு பேசும், மற்ற விலங்குகளுக்கு உதவும். ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. காட்டின் ஒரே நீர்த்தேக்கம் திடீரென்று காய்ந்து போனது. யானை ராஜா கவலையோடு சொன்னான், நீர் இல்லாமல் நாமெல்லாம் எப்படி வாழ முடியும்? குரங்கு சொன்னது, நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம்? முயல் பயந்தது, நான் ரொம்ப சின்னவன், என்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் சின்ன அணில் முன்னே வந்தது. நான் சின்னவள்தான், ஆனா ஒரு யோசனை இருக்கு. எல்லா விலங்குகளும் ஆச்சரியமாய் பார்த்தன. அணில் சொன்னது, மலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊற்று இருக்கு. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வாய்க்கால் வெட்டினா தண்ணி வரும். யானை ராஜா சிரித்தான், நீ ரொம்ப சின்னவளே, இது பெரிய வேலை. ஆனா அணில் விடவில்லை. நான் சின்னதா ஆரம்பிக்கிறேன், நீங்க எல்லாம் உதவினா பெரிய மாற்றம் வரும். அடுத்த நாள் காலை அணில் சின்ன குச்சியால் மண்ணை தோண்டியது. முயல் பார்த்து சொன்னது, அணில் முயற்சி செய்றா, நாமும் செய்யலாமே. முயலும் தோண்ட ஆரம்பித்தது. குரங்கும் குச்சிகள் கொண்டு வந்தது. யானை ராஜா தன் பெரிய